இவருடைய பழக்கவழக்கங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இவரு ஃபர்ஸ்ட்டு அனஸ்தீசியாவ பார்க்கும்போது, ஒரு பீஸ்ட் அதாவது ஏதோ ஒரு கிரூர மிருகம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டாரு. ஒரு மிருகம் அதாவது நாம வந்து நெறைய ஸ்டோரீஸ் நம்ம கேட்டுட்டே இருப்போம் இல்லையா? என்னன்னா, சில ஹைனாஸ் வந்து ஒரு பையனையோ, பொண்ணையோ வளர்க்குறாங்க. ஸோ அந்த அந்த பையனும் வந்து அந்த ஹைனாஸ் எப்படி நடக்குமோ, அதே மாதிரி தான் அவனும் நடந்துட்டு இருப்பான். இப்ப நம்ம மோக்லி அந்த ஸ்டோரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நெனச்சிருக்காரு அனஸ்தீசியாவ. பட் ஆனா அனஸ்தீசியா வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலா என்லைட்டன் ஆன ஒரு மாஸ்டர். ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் என்லைட்மென்ட் வந்துட்டு அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்லயும் வந்து தெரியுது. எப்படின்னா, அவங்க வந்து நல்லது, கெட்டது அத பத்தியும் சொல்றாங்க. அப்புறம் மனித இனம் வந்து எப்படியெல்லாம் துன்புறுத்தப்படுது. கடவுளுக்கும், நம்மளுக்கும் எதெல்லாம் தடையா வருது. இத பத்தியெல்லாம் நெறைய விஷயம் வந்து விளாடிமிர் மீக்ரேக்கு அனஸ்தாசியாஸ் சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அனஸ்தாசியா வந்துட்டு விளாடிமிர் மீக்ரேவோடைய நம்பிக்கைய வந்து அ சம்பாதிச்சுடுறாங்க. அதாவது அவங்களுடைய பழக்கவழக்கங்கள், அவங்க எப்படி இருக்காங்க. ஏன்னா, அ அவங்க அவங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு அ துன்பம் அப்படின்றதே இல்ல போல. எப்பயுமே வந்து சந்தோஷமா இருக்காங்க. காலையில எந்திரிச்சதுலருந்து. ஸோ அதனால காலையில எந்திரிச்சதுமே ஒரு பிளெஸ்ஸிங்ஸோட அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு நெறைய ஆசிகளோட ஸ்டார்ட் பண்றாங்க.